ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிகச் சிறந்தவர்களாக விளங்குகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காவது அல்லாஹ் தன்னுடைய அந்த ஆளுமையில பங்கு கொடுத்திருந்தானா? தன்னுடைய தனித்தன்மையில அவர்களுக்கு ஒரு உரிமையை அளித்திருந்தானா? அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். ஒருத்தரும் இந்த தர்கா பக்கம் எட்டி பார்க்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. என்னடா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரொம்ப 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 உயர்வாகவே சொல்கிறான். வரஃபஅனா லக திக்ரக், உம்முடைய புகழை நாம் மேலோங்க வச்சிருக்கிறோம் அப்படி பாராட்டுறான் குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகிற்கும் அருட்கொடையாகவே உம்மை அனுப்பி இருக்கிறோம் அப்படிங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணாதிசி இன்னக லஅலா குலுகின் அலீம், ரொம்ப சிறந்த உயர்ந்த பண்புகள் கொண்டவராக நீர் திகழ்கிறீர். அல்லாஹ் தன்னுடைய தூதர் அப்படி பாராட்டுறான். இன்னக லஅலா குலுகின் அலீம், மகத்தான நற்குணங்கள் கொண்டவராக திகழ்கிறீர் அப்படிங்கிறான் ஒரு கட்டத்துல. இன்னொரு கட்டத்துல சொல்றான் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய பெரிய கருணையின் காரணமாகத்தான் நீங்கள் அந்த மக்களோடு மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மாத்திரம் ஒரு கடின சித்தம் உள்ளவராக இருந்தால் என்னைக்கோ உங்களை ஒன்று ஓடி போயிருப்பாங்க. அந்த மக்களோடு அப்படி அந்யோன்யமாக இரண்டரை கலந்து பழகிறீர்கள் பாராட்டுறான். இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு மற்ற நபிமார்கள் எல்லாம் கண்டிக்கிறான, அப்படி எல்லாம் காரசாரமான நீ மோசமான ஆளு இப்படி எல்லாம் அல்லாஹ் அதிக அளவுக்கு யூஸ் பண்ணல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு. இப்படி அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற அகில உலகத்திற்கும் நபியாக அனுப்பப்பட்ட பெரிய சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டு அவங்க தானே. அந்த சிறப்பு அல்ல யாருக்கும் கொடுக்கலையே. 1400 வருஷமா எவ்வளவு சமுதாயங்கள் வந்து போச்சு. இதுவே முந்தி ஹீமோன்னு வச்சுக்கிறோம், ஹிஜ்ரிக்கு முந்தி ஒரு 1300 வருஷமா இருந்தா ஒரு 1300 நபி போயிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துக்கு முந்தி ஒரு 1300 வருஷம் போனீங்கன்னா அது ஒரு ஊருக்கு ஒரு நபி, மாநிலத்துக்கு ஒரு நபி, மாவட்டத்துக்கு ஒரு நபி, பகுதிக்கு ஒரு நபி, வருஷத்துக்கு ஒரு நபி என்று கணக்கு பண்ணீங்கன்னா அவ்வளவு நபிமார்கள் போயிருப்பாங்க. இங்கிட்ட 1400 வருஷம் ஓடி பேருக்கு ஒருத்தர் வரல, அவர் தான். இன்னும் 10,000 வருஷம் போட்டுமே, அவர் தான். இப்படி கியாமத் நாள் வரைக்கும் உள்ள ஒரு பெரிய சமுதாயம் உலகம். அவ்வளவு நபிமார்களுடைய உம்மத்து எவ்வளவோ அதை விட இவங்களுக்கு பெருசு. இன்னைக்கு உள்ள கணக்குப்படி எடுத்தா கூட ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி இவ்வளவு மக்கள் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி எந்த காலத்திலேயே 600 கோடி பேர் இருப்பாங்களா? இன்னைக்கு 600 கோடி பேர் கொண்ட மக்களுக்கு அவர் தானே நபி. அவன் ஏத்துக்கிறாட்டாலும் அவர் தானே வழிகாட்டி. 600 கோடி இன்னைக்கு உலகத்துல வாழ்றான்னா 600 கோடிக்கு வழிகாட்டி அவர் தான் அனுப்பப்பட்டிருக்காரு. அவர் கொண்டு வந்த மார்க்கம் தான் வழிகாட்டும். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இறந்து போன பிறகும் நுபுவத்து கண்டினியூ வேலை செய்யுது. ஒரு நபி மூத்தா போனாருன்னா அடுத்த ஆள் நேரத்துக்கு வந்துருவாரு. முந்திலாம் ஒரு நபி வேலை செய்வாரு, மூத்தா போயிருவாரு, அவளோட டியூட்டி முடிஞ்சு போயிடும். இன்னொரு ஆள் அந்த வேலையை செய்யணும். மூத்தா போன பிறகு கூட அவருடைய வேலைகள் கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் சிறப்புகளை கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் சொல்றாங்களே மகான்கள், இவர்களுக்கு என்னென்னமோ சக்திகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் பங்கு வச்சு கொடுத்து விட்டாங்கிற அளவுக்கு நம்புறாங்களே, அது உண்மையா இருந்தால் அதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருப்பானா இல்லையா? நிச்சயமா கொடுத்திருப்பான். இவங்க சொல்லக்கூடிய அப்துல் காதர் ஜிலானி கொடுத்ததை ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டானா? ஷாகுல் அமீத் பாஷா கொடுத்ததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்திருக்க மாட்டானா? ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் கொடுத்ததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்திருக்க மாட்டானா? பல மடங்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். கொடுத்தானா? என்ன அவங்களுடைய வரலாறு என்ன தெரியுது? எல்லாம் ஒரு பாருங்க முரண்பாடு. இதை நான் சொல்லியே ஆதாரமா காட்ட வேண்டியது இல்ல. ஒரு ஞானம் இல்லாத ஒருத்தன் இந்த நாவூர் அனிபா பாட்டை படிச்சா கூட தெரிஞ்சுக்கிறான். அவன் என்னென்ன ரசூலுல்லாஹ் பண்ணாங்க. கல்லால் அடித்தார்கள்ங்கிறான், அப்புறம் சொல்லால் அடித்தார்கள்ங்கிறான். அவங்க அந்த நாளிலே மக்கா நகரம் இருந்ததை பாருங்கள் பாட்டு படிக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களாம். கல்லாலையும் அடிச்சாங்களாம், சொல்லாலையும் அடிச்சாங்களாம். தாயிபு நகரத்து வீதியில எங்கள் தாகா நபி நடக்கையில பாவிகள் செய்த கொடுமையினை என்னை பார்த்தால் நெஞ்சம் உருகுதம்மாங்கிறார. அவர் தாயிபுல என்னென்னலாம் பண்ணினாங்க. அப்ப இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
எப்படியெல்லாம் வந்து புண்படுத்தி இருக்கிறாங்க. கிறுக்கண்டாங்க, லூஸ் பைத்தியக்காரண்டாங்க, பொய் என்று சொன்னாங்க, பொய் சொல்லக்கூடிய புலவன் சொன்னாங்க, அடிச்சாங்க, உதைச்சாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, ரத்தம் சொட்ட சொட்ட விரட்டி அடிச்சாங்க. அப்பவெல்லாம் அவர்கள் மனிதராக இருந்தார்களா? என்ன அடிச்சுட்டியா நீ, உன் கை வழங்காம போயிருப்பாரு. என்ன அடிச்சுட்டியில உனக்கு நாக்கு வேலை செய்யாது பாரு. என்ன அடிச்சுட்டியிலடா ரத்தம் கீழே சாவ பாரு. என்கிட்ட எடுத்துட்டியா என்று அவர்கள் நடந்து கொண்டார்களா? அவர்கள் அடிச்ச எவனுக்கா கை வழங்காம போடுச்சா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சிருக்கிறான், அடிச்சவனுக்கு கை வழங்காம போகல. அப்படி ஒரு சாபமும் உடல, அப்படி ஒரு மந்திரவாதி அனுப்பப்படல. அடிச்சா வாங்கி கொண்டு சபுர் செய்து கொண்டு அதை மறுமைக்குரிய தர்ஜாவாக்கி கொண்டாங்க. அப்படித்தான் படைக்கப்பட்டாங்க, அப்படிதான் அனுப்பப்பட்டாங்க. அப்ப நபிமார்கள் பட்ட கஷ்டத்திலேயே அதிகமான கஷ்டம் நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எந்த நபியும் கொடுக்கப்படாத அளவுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அதிகமா கஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கேங்கிறாங்க. அவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளான நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலைமை மனிதர் என்ற நிலையில் இருந்ததா? இவர்கள் மகான்களை பற்றி நினைக்கிறார்களே மந்திரவாதிகள், அப்படி இருந்ததா? என்னங்க ஊரை விட்டு ஒதுக்கிட்டான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. சுஅபைய அபி தாலிப் என்ற ஒரு கணவாய், அபு தாலிபுடைய பெயரால் இருக்கக்கூடிய கணவாய், அதாவது ரெண்டு மலைக்கு இடையில உள்ள ஒரு பகுதி. அங்க வந்து ஊர் வழக்கம் பண்ணிவிட்டாங்க. ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, எல்லாம் உன் கூட்டம் பூரா எங்க போயிருந்தேன், சுஅபைய அபி தாலிபுக்கு போ என்று கொண்டே விட்டுட்டாங்க. விட்டா சின்ன குழந்தைகள், இஸ்லாத்தை பெண்கள் ஏத்திருப்பாங்க, கை குழந்தையோட இருப்பாங்க, கணவன் ஏத்திருப்பார், மனைவி ஏத்திருக்க மாட்டாங்க, மனைவி ஏத்து கணவன் ஏத்திருக்க மாட்டாங்க, கல்லாத வயசுல உள்ளவங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கூட்டம் இந்த மாதிரி ஒரு தெருவுக்குள்ள அடைச்சு வச்ச மாதிரி வெளியே வர முடியாது. யாரும் எந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடாது, உதவி செய்யக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது, சந்திக்க கூடாது, நல்லது கெட்டதுக்கு அழைக்க கூடாது என்றெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டார்களே. அந்த நேரத்தில் இவங்க சொல்லக்கூடிய அந்த அவுலியாக்களுக்கு என்னமோ இருக்குங்கிறாங்களே, அதெல்லாம் கொடுக்கிறான்னா அப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கணும். பசிக்குதுமாங்க, இந்தா பிரியாணி, இந்தா அல்வா கொடுத்தாங்களா? என்ன நடந்துச்சாங்க? காய்ந்து போன சருகுகள் இருக்க, இலைகள் காஞ்சி போன இலைகள் இருக்க, அதை கரிச்சு இலைய திங்கல, அதை கறியாக்கி அதை கரைச்சு குடிச்சாங்க. வயிற்றுக்குன்னு ஒண்ணு வேணும்ல, தோள்கள் இருக்க, தோல், ஆட்டு தோல், மாட்டு தோல் தூக்கி எறிவாங்களே, அந்த தோலை சுட்டு கறிக்கி அதை சாப்பிட்டாங்க. அப்ப வசியில துடிக்கக்கூடிய நேரத்தில் கூட அதுதான் அவர்களுக்கு கிடைச்சே தவிர அவர்கள் என்னமா இருக்கல. இவங்க நினைக்கிற மாதிரி நமக்கு ரிஸ்க் தர போறாராம். யாரு? சாகுல் பாட்ஷா நம்மளை பணக்காரன் ஆக்கிடுவாராம். ஏர்வாடி இப்ராஹிம் சாஹிப் நம்மளை எங்க ஒண்ணு நிப்பாட்டி போடுவாராம். அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு இல்லாம சபூர் செய்யலாமுங்க. அந்த துடிக்கிற குழந்தைகளுக்கு என்னமா செய்ய முடிஞ்சா? பசியில சோப அபி தாலிப்ல துடிச்சிச்ச குழந்தை, அந்த குழந்தைகளுக்கு என்னமா பண்ண முடிஞ்சா? நீங்கள் நான் இருந்தா என்ன பண்ணும் அதான் பண்ண முடிஞ்சு. உங்களை அந்த மாதிரி ஒதுக்கி வச்சு விட்டா அந்த இடத்துல என்ன கிடைக்குது அதான சாப்பிடுவீங்க. நீங்க இருந்தா அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பீங்களோ அதை செஞ்சாங்களா, அல்லது அல்லாஹ் இருந்தா என்ன செய்வானோ அதை செஞ்சாங்களா? நீங்க இருந்தா அதை செஞ்சிருப்பீங்க. குழந்தை பசிக்குதுங்குது, ஊருக்குள்ள விட மாட்டேங்கிறான், எவனு தர மாட்டேங்கிறான், என்ன மாதிரி இருக்குதா, சுட்டுக்கிட்டு கொடுப்போம். அப்படித்தான் நம்ம செய்வோம். நம்ம என்ன நிலையில் இருந்தோமோ அந்த நிலையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபூர் செஞ்சுக்கிட்டாங்களே தவிர ஆகிரத்தில் அல்லாஹ் தருவான். துன்யாவுல வந்து எந்த அதிகாரத்தையும் அல்லாஹ் யாருக்கு தரவே இல்லை. அவன் தான் ரப்பு, நம்ம எல்லாம் அடிமை. அவன் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணா ஏத்துக்கிட்டு போக வேண்டியதான். இதுல நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, நமக்கு அந்த அதிகாரம் பவர் தரப்படல. அப்படி நடந்து கொண்டார்களே. ஒரு சோப அபி தாலிப் ஒண்ணு பத்தாதா? அதே மாதிரி ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க. எவ்வளவு பணம், நம்ம எல்லாம் பணத்துக்காக வேண்டி அலைகிறோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று அறிவிக்கும் பொழுது பெரிய பணக்காரர். ஹதீஜா நாயகியை மணந்து அதன் மூலம் செல்வத்தை பெருக்கி அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர். அப்படி செல்வ செழிப்பான சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து